ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ அண்ட் ஸ்டோரி கெஸ்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் சொன்னோம் அப்படின்னா மியூசிக் வந்து செம்மையாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க சத்யராஜ் அவர்கள், ஸ்ருதி ஹாசன் அவர்கள், நாகார்ஜுன அவர்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகிருக்கு. அண்ட் சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சயின்டிஸ்டாகவும் வர்றாரு. அண்ட் ஸ்ருதி ஹாசன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சத்யராஜ் அவர்களோட பொண்ணாக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நாகார்ஜுன அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரெயிலில் அவர் வந்து பிஸ்னஸ் மேன் மாதிரி வராரு. அங்கங்கே இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட மெயின் வில்லனாக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியுது. அண்ட் இந்த ட்ரெயிலரில் உபேந்திரா அவர்கள் வந்து கூலியாக பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அது யாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து இந்த ட்ரெயிலர் செம மாசாவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவரோட ஃபைட் ஆகட்டும், அவர் டான்ஸ் ஆகட்டும், அவர் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா செமையாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனால் அவன் எனக்கு நண்பன். அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலரில் வந்து ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த மிஷின் ஆபத்தானது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அதாவது இருமுகன் படத்தில் விக்ரம் சாருக்கு எப்படி அந்த மிஷின் யூஸ் பண்ணணும் எனர்ஜி வருமோ அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மிஷின் யூஸ் பண்ணி கொல்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு மிஷினாக கூட இருக்கலாம். நம்ம படம் பார்த்தா தான் நமக்கே தெரியும். உபேந்திரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் தான் பார்த்தீங்கன்னா வராரு. பாஸ்டில் ரஜினி சார் ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா வராரு. அண்ட் அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லீடராகவும் மெயின் டானாகவும் பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ரஜினி சார் அவர் மீட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அண்ட் ஸ்டோரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் நாகார்ஜுன அவர்கள் ஓன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் கூலி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சத்யராஜுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா படித்த ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். அண்ட் கூலி ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரெய்லர் நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து யாரையோ இந்த மிஷினில் வச்சு லாக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கவே மாட்டாங்க. அண்ட் அது யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தா அவங்க அது கூலியாக தான் இருக்கணும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டி போடும்போது அவர் வந்து ப்ளூ கலர் பேண்ட்டு ட்ரெஸ்ஸாக போடாமல் பார்த்தீங்கன்னா காட்டிட்டுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கூலி காஸ்டியூம் தான். அண்ட் அது மேபி ரஜினி சாராக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஒரு கூலியாக கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். உங்களுக்கு என்ன சொன்னிச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி சினிமா அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.